இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு வேற அரிக்கிறோம். கறி வாசனை போகிறதுக்காண்டி மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கிறோம். இப்போ சட்டி வைக்க போகிறோம். பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டம் சீரக சோம்பு எல்லாம் போட்டுரும். போட்டு ஒரு கிண்டு கிண்டிடணும். இந்த நசுக்கி போகிறாப்புல சீரகத்தை பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டாச்சு. சரி, அப்புறம் வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை போட போகிறோம். தக்காளியை போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுறோம் காரத்துக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம் பிரியாணிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறியை போட போகிறோம். கறியை போட்டாச்சு. கறி வேறு லைட்டாக உப்பு எப்படி கொண்டு இருக்கிறாப்புல. வாங்க மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் அரிசி போடுறதுக்காண்டி. வந்து மசாலா தூள் போட்டுருக்கோம். வேலை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் உழவு கொதிக்கிறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா போட போகிறோம். வீட்டு மசாலா போட போகிறோம். ரைட் மாப்பிள. இப்போ வந்து மசாலா போட போகிறோம். அத்தா மசாலா. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு அரிசி போட போகிறோம். வந்து பிரியாணிக்கு வந்து தம் போட்டுக்கிருக்காப்ல. தம் பிரியாணி வாசனைக்கு வந்து மல்லிகறி போட போகிறோம். போட்டோம். சரி சாரி.